ஹவுஸ் வார்மிங் சீசன் சிட்னியில் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தாங்க ரெடி ஆகிட்ருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டின்னருக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருந்தோம். காலையிலேயே அவங்க பூஜையெல்லாம் ஐயரை கூப்பிட்டு ஓம வளர்த்தி எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க. நாங்கள் போகும்போது அரௌண்ட் 7 o'clock ஆயிடுச்சு. அங்கே போய் பார்த்தா வீடு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஒவ்வொருத்தவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பக்கா ஒரு ட்ரெடிஷ்னல் வைப்பில் அங்கே எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேஷ்டி எல்லாம் கட்டி பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக ஒரு வெஜிடேரியன் சவுத் இண்டியன் ஃபுட்டு டின்னர், நல்லா பொங்கல் வடை அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் திருப்தியாக சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. காலையிலே நான் இந்த ஓமப்பொடியும் பாதுஷாவும் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய பையனுக்கு தெரியாது. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இங்கேப்பா நான் பண்ணியிருக்கணுன்னே அவனுக்கே ஷாக். அம்மா எப்போம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் பண்ணங்கிறனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பி.